வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஞானம் வலையொலியில் தொடர்ந்து நெப்போலியன் ஹில் அவர்கள் எழுதிய தமிழிலே மு. சிவலிங்கம் அவர்கள் மொழிபெயர்த்த புகழ்பெற்ற கண்ணதாசன் பதிப்பகம் வெளியிட்ட மனம் தரும் பணம் என்னும் நூலை பற்றி ஐயா அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்றும் அவர் வந்திருக்கிறார். ஐயா அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்கிறேன். வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி. தொடர்ந்து நீங்க மனம் தரும் நூலை பற்றி பேசுவதற்கு முன்பு, கடந்த வாரம் நீங்கள் பேசியது குறித்து நம்முடைய அன்பர்கள் எல்லாம் மிகுந்த ஆர்வத்தை காட்டினார்கள். நன்றாக இருக்கிறது என்றும் கூட பின்னூட்டங்களை அளித்தார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய ஐயம் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், நீங்கள் ஒரு செயற்கை மனிதரோ என்று நினைக்கிறார்கள். ஆனால் இல்லை என்று நீங்களே சொல்லுங்களேன். சொல்லிவிட்டு பிற்பாடு இந்த நூலினை பற்றி தொடர்ந்து பேசுங்கள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன். அப்படிலாம் இல்லை, இயற்கை தந்திருக்கிற இந்த இயற்கை நுண்ணறிவியை கூட இன்னும் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளாத ஒரு சாதாரண மனிதன் தான் நான், செயற்கை மனிதன் அல்ல. தொடர்ந்து மனம் தரும் பணம் குறித்து நாம் பேசுவோம். நெப்போலியன் ஹில் சொல்கிறார், ஒரு கதை சொல்கிறார். எட்வின் பான்ஸ் நியூ ஜெர்சி மாகாணத்தில் ஆரஞ்சு ரயில் நிலையத்தில் விட்டு இறங்குகிறார். இறங்குகிற போது அவர் நாடோடி போல அவருடைய தோற்றம் இருக்கிறது. ஆனால் அப்படி இல்லை. அவர் மனதளவிலே ஒரு மன்னராக, ஒரு பெரும் பணக்காரராக, பெரும் தொழில் அதிபராக தன்னை கட்டமைத்து கொண்டு, வடிவமைத்து கொண்டு, கற்பனை செய்து கொண்டுதான் அந்த ரயில் நிலையத்திலிருந்து இறங்குகிறார் என்று சொல்கிறார். அதாவது அவர் தாமஸ் ஆல்வா எடிசனை பார்க்க போகிறார். அவரோடு ஒரு தொழில் கூட்டாளியாக, அவருடைய கண்டுபிடிப்புகளை எல்லாம் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு கூட்டாளியாக ஆக வேண்டும் என்று அவர் அந்த ரயில் நிலையத்திலிருந்து இறங்கி தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அலுவலகத்துக்கு செல்கிறார். அப்படி செல்லும்போது அவர் ஒரு வேலை கேட்டுவிட வேண்டும் என்று அவரிடத்தில் போகவில்லை. கூட்டாளியாக வேண்டும், வணிகத்தில் அவர் ஈடுபட்டு அவரோடு வர்த்தகம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு போகிறார். ஒருவேளை அவர் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் சாதாரண மனிதர்கள் என்ன நினைப்பார்கள்? அப்படி என்றால் அவரிடத்துல வேலை கேட்டு பார்க்கலாம், அல்லது வேற ஏதாவது உதவி கேட்கலாம் என்று நினைப்பார்கள். இல்லை, நிச்சயமாக இல்லை. அவரோடு நான் வணிக கூட்டாளியாகத்தான் இருக்க போகிறேன் என்று தீர்மானித்து கொண்டு விட்டார். எனவே அவர் போகிற அந்த நோக்கம் நிறைவேறுகிற, குறிக்கோள் நிறைவேறுகிற அந்த முழு நம்பிக்கையோடு தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அலுவலகத்தை நெருங்குகிறார். நெப்போலியன் ஹில் சொல்கிறார், உங்களுக்கு அதை திரும்ப அதே வார்த்தையில் சொல்கிறேன், உங்கள் பேச்சு, எண்ணம், சொல், செயல் எல்லாவற்றிலும் நீங்கள் எந்த குறிக்கோளை எட்ட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது உங்களை வியாபித்திருந்தால் நிச்சயமாக வெற்றி கிட்டும் என்று ஆணித்தரமாக சொல்கிறார். அதற்கான உதாரணமாகத்தான் எட்வின் பான்ஸ் கதையை உங்களுக்கு சொல்கிறார். அதே போல இது அல்லவென்றால் அது என்கிற அந்த கதையெல்லாம் ஆகாது என்று சொல்கிறார். எது வேண்டுமோ அது வேண்டும் என்று நினைக்க வேண்டும், அப்போதுதான் அது நடக்கும். அதுவேதான் பணம் சம்பாதிப்பது என்பதிலும் கூட என்று சொல்லிவிட்டு இன்னொரு கதையினை சொல்லுகிறார். அதாவது ஒரு போர் வீரன், போர்படை தளபதி தன்னுடைய போர் வீரர்களை எல்லாம் எதிரி நாட்டுக்கு படகு மூலமாக அழைத்து செல்கிறான். அழைத்து செல்கிற போது அங்கே அந்த ஆற்றங்கரையை கடந்து அவருடைய எதிரி நாட்டை தாக்குவதற்கு போர் வீரர்களை இறக்கிவிட்டு அந்த வந்த படகுகளை எல்லாம் எரித்து விட்டாராம். ஏன் எரித்து விடுகிறான் தெரியுமா? அப்பொழுதுதான் அந்த போர்களுக்கு புரியும், நாம் நினைத்தால் பின்வாங்க முடியாது, எப்படியாவது அந்த எதிரி நாட்டு மன்னனை, எதிரி நாட்டை வீழ்த்தியே ஆக வேண்டும், அவனிடத்தில் இருக்கிற கப்பல் அல்லது போர் படகு, அதன் மூலமாகத்தான் அவன் திரும்பவும் தன் நாட்டிற்கு வர முடியும் என்கிற நிலையை உருவாக்க வேண்டும் என்றுதான் அப்படி செய்ததாக சொல்கிறார். சொல்வதன் மூலம் என்ன சொல்கிறார்? அப்படி ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்க வேண்டும். எனக்கு மாற்று வழி எதுவும் இல்லை. நான் நிச்சயமாக பணக்காரனாக வேண்டும், செல்வத்தில் நான் உயர வேண்டும். அதுதான் வள்ளுவர் சொல்லுவார், செய்க பொருளை செருடர் செருக்கருக்கும் எஃகு கூறியது அதனின் இல் என்று சொல்வார். எனவே அந்த எஃகை விட கூறிய வாள் என்னவென்றால், நீ சேர்க்கிற செல்வம், அதன் மூலமாகத்தான் உன்னுடைய எதிரியை வீழ்த்த முடியும் என்கிற நிலையில நீ எடுத்துக்கொண்ட குறிக்கோளுக்கு அதை அடைய வேண்டும் என்று தீர்க்கமாக நினைத்து கொள்ள வேண்டும். தீர்க்கமான குறிக்கோளோடு புறப்பட வேண்டும், வெற்றி நிச்சயம் என்று சொல்லிவிட்டு, இந்த புத்தகத்திலே உன்னுடைய ஆசை, அந்த குறிக்கோள் நிறைவேற வேண்டும் என்றால்
6 படிகளை 6 ஸ்டெப்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். அந்த 6 படிகள் என்னவென்றால், பணம் சம்பாதிப்பது என்று நீங்கள் ஆசை கொண்டு விட்டால், அந்த ஆசை நிறைவேறுவதற்கு முன்பு நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்பதை முதலில் தீர்மானிக்க வேண்டும். அதாவது எவ்வளவு பணம் வேண்டும் என்று கேட்டால், இவ்வளவு பணம் வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் சொல்வீர்கள். அது வேலைக்கு ஆகாது என்கிறார். தீர்க்கமாக 1 கோடியா, 2 கோடியா, 10 கோடியா தீர்மானியுங்கள் முதலில் என்று சொல்கிறார். அப்படி தீர்மானித்து விட்டுதான் நீங்கள் அடுத்த நிலைக்கு போக வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி தீர்மானித்தல் மட்டும் போதுமா? அடுத்த படி ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், அந்த குறிக்கோளை, அந்த பணத்தை நீங்கள் ஈட்டுவதற்கு உங்களுக்கு நீங்கள் எதை தர இருக்கிறீர்கள் என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள், திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். அதாவது என்னுடைய உழைப்பு எவ்வளவு, எந்த நேரம், எவ்வளவு நேரம் நான் உழைக்க வேண்டும், எதையெல்லாம் நான் தியாகம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் முதலில் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று அற்புதமாக சொல்லுகிறார். அந்த பணம் உங்கள் கையில் எப்போது வந்து சேர வேண்டும் என்பதை அடுத்தபடியாக தீர்மானிக்கும். அதற்கு அடுத்த 4வது படியாக அந்த பணம் ஈட்டுவது என்கிற அந்த உங்களுடைய குறிக்கோள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதற்கான திட்டத்தை தீட்டுங்கள் என்று சொல்கிறார். அதற்கு 5வது படியாக நீங்கள் எவ்வளவு பணம் வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறீர்கள், அதற்கு ஈடாக நீங்கள் என்ன தரப்போகிறீர்கள் உங்களுடைய உழைப்பு என்பதையும் தீர்மானித்திருக்கிறீர்கள். அந்த பணம் எந்த தேதியில் வந்து சேர வேண்டும், உங்கள் கையில் இருக்க வேண்டும் என்பதையும் தீர்மானித்து விட்டீர்கள். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டீர்கள் என்றால் அதை ஒரு வெள்ளை தாளில் அறிக்கையாக தயார் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். 5வது படியாக. 6வது படியாக மிக முக்கியமாக அந்த அறிக்கையினை தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் முதல் வேளை உறக்க படியுங்கள். அதே மாதிரி தூங்க போகும்போது, தூங்குவதற்கு முன்பு அதனை உறக்க படியுங்கள். படிக்கும் போது நீங்கள் ஒரு பாவனை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அது என்னவென்றால், நீங்கள் என்ன பொருள், எவ்வளவு பொருள் ஈட்ட வேண்டும் என்று நினைத்தீர்களோ அது உங்கள் கையில் இருப்பதாக பாவனை செய்து அந்த அறிக்கையை உறக்க படியுங்கள் என்று 6 படிகளை அற்புதமாக கூறுகிறார் என்கிற செய்தியை சொல்லி, இன்னும் நிறைய புதையல்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. காத்திருங்கள், தொடர்ந்து பேசுவோம். வாழ்க வளமுடன். நன்றி.